ஸோ ஹெச்டிஎம்எல் பற்றி நீங்கள் பார்ப்போம். ஹெச்டிஎம்எல்க்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து என்ன தேவை, ஃபஸ்ட்டு வந்து ஒரு கம்ப்யூட்டரில் ஜஸ்ட் ஒரு நோட் பேட் போதும். ஒரு நோட் பேட் எடுத்துக்கோங்க. இது என்னென்னா நார்மலாக வந்து இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஒரு வெப்பேஜ் க்ரியேஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நோட் பேட் எடுத்துக்குவோம். நோட் பேட்டில் வந்து நான் சொல்கிற லைனை டைப் பண்ணுங்கள். என்ன அவுட்புட் வருதுன்னு ரெண்டாவது பார்க்கலாம். ஹெச்டிஎம்எல் கோடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஹெச்டிஎம்எல் இந்த லெசன் சிம்பிள் அண்ட் கிரேட்டர் தென் சிம்பிள் டேப் கிளிக்கில் தான் இருக்கணும். ஹெச்டிஎம்எல் அகெயின் பாடி. ஹெச்டிஎம்எல்லில் உள்ள கண்டென்ட்டில் வந்து பாடி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹெச்டிஎம்எல் பாடி டேக் வந்து இப்படி பாடி டேக்னு முடியும். அகெயின் ஹெச்டிஎம்எல் வந்து எப்படி முடியும்னா ஸ்லாஷ் ஹெச்டிஎம்எல்னு முடியும். ஸோ இது வந்து ஜஸ்ட் டெமோ தான். ஸோ இப்போ வந்து நம்ம இதில் வந்து உங்களுக்கு எதுவும் கண்டென்ட் டிஸ்பிளே பண்ணணும். இந்த ஃபைலை வந்து நீங்கள் என்னென்னு சேவ் பண்ணிங்கன்னா உங்கள் பிடிச்ச ஃபைல் நேம் டாட் இங்கே வந்து டிஎக்ஸ்டின்னு இருக்கிறத வந்து என்னென்னு சேவ் பண்ணணும் அப்படின்னா ஆல் ஃபைல்ஸ்ன்னு மாற்றிக்கோங்க. ஆல் ஃபைல்ஸை கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து என்னென்னு சேவ் பண்ணிங்கன்னா ஃபைல் நேம் டாட் ஹெச்டிஎம்எல் இல்லைன்னா ஹெச்டிஎம்னு சேவ் பண்ணிங்கன்னா ஒரு வெப்பேஜ் ஆட்டோ சேவ் ஆகும். இதை நீங்கள் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதில் நம்ம என்ன கண்டென்ட் இப்போ டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டிங் 1 அப்படிங்கிறத நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் H1 அப்படின்னா ஹெட்டிங் 1 அப்படின்னு அர்த்தம். ஸோ வெல்கம் அப்படின்னு ஒரு டேக். வெல்கம்ங்கிறது வந்து கண்டென்ட்டு H1 வந்து எப்படி க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் H1. ஸோ இது வந்து ஹெட்டிங் 1. இதேமாதிரி H1லேருந்து H6 வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஹெட்டிங் மட்டும்தான், ஹெட்டிங்கோட சைஸ் தான் மாறும். வெல்கம்ங்கிற எழுத்து வந்து H6ன்னு போயிட்டீங்க அப்படின்னா அவுட்புட்டில் வந்து எப்படி காமிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்கம் அந்த சின்ன எழுத்தாக காமிக்கும். ஓகே, ஸோ உங்களுக்காக ஒரு ஃபன்னுக்கு ஒரு கமெண்ட் எழுதி காமிக்கேன். மார்க்யூ MARQUE மார்க்யூ போட்டு ஃபன் அப்படின்னு போட்டு ஸ்லாஷ் போட்டு மார்க்யூ